ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் ஹல்லேலூயா, அந்த அதிகாலை நேரத்தில் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. 3 மாதங்கள் முடித்து இந்த 4வது மாதத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏப்ரல் 1ஆம் தேதி. ஹல்லேலூயா. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி உலக அளவில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு முட்டாள்கள் தினம் அப்படி என்று சொல்லுவாங்க, அல்ல ஃபூலிஷ் டே. ஹல்லேலூயா. ஸ்கூல் படிக்கிற நம்ம நாட்களிலே ஒருவரையாவது ஏமாற்றி விட வேண்டும், எப்படியாவது ஒரு ஏமாற்றம் பட்டு ஆனந்த சந்தோஷம் அடையணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளாம் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. ஒருத்தரையாச்சும் இன்னைக்கு எப்படியாச்சும் நம்ம ஏமாற்றிடணும் அப்படின்னு சொல்லுது உலகம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இது முட்டாள்கள் தினம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தினம். உலகம் அப்படி சொல்லலாம், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளிலேயும், ஒவ்வொரு நாள் பிறப்பிலேயும், ஒவ்வொரு மாத பிறப்பிலேயும், ஒவ்வொரு வருட பிறப்பிலேயும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வருட பிறப்பிலே, மாத பிறப்பிலே, நாட்கள் பிறப்பிலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி தெரியுமா? ஆண்டவரை, இந்த நாளை எனக்கு கொடுத்தீங்களப்பா, இந்த ஒரு ஆசீர்வாதமான நாளை எனக்கு நீங்கள் கொடுத்தீங்களப்பா, யாருக்கும் கிடைக்காத இந்த ஸ்லாக்கியம், யாருக்கும் கிடைக்காத இந்த தயவு எனக்கு கிடைத்தது என்று சொல்லி ஆண்டவரை நாம் என்ன பண்ண வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆகவே இந்த நாளிலே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். இந்த புதிய மாதம், இந்த புதிய ஆண்டு, அதாவது இந்த புதிய ஃபைனான்ஷியல் இயர் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி தான் துவங்குகிறது. ஆகவே இந்த காலை வேளையில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், வியாதிகள், வறுமைகள் எல்லாம் போய் ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. உள்ளத்தில் விசுவாசத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் எல்லா கடன் பிரச்சனைகளையும், எல்லா அந்த ஃபைனான்ஷியல் போராட்டங்களையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடலாம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அவருடைய நாமம் என்று சொல்லி உற்சாகத்தோடு கூட நாம் இந்த பாடல் தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். ஆமென். இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கற்றுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கற்றுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று
வேறே நாமம் நமக்கில்லையே. சொல்லலாமாம்? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. Thank you Lord. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். ஆமென். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று அவர் நாமம் நமக்கு உண்டு. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, அவர் நாமத்தில் ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. Come on, அவர் நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசுவே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, வாழ்க்கை அடைக்கப்பட்டது என்று யோசிக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கை ஏன் இந்த கண்ணீரில் இருக்கிறது என்று யோசிக்கிறீங்களா? கலங்காதீங்க. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி, இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் வாசல்களை திறக்கிற மாதமாய், பெரும் பர்வதங்கள் கூட மெழுகு போல உருகுகிற மாதமாய், முன்னேறி செல்வதற்கு, நாம் முன்னேறி செல்வதற்கு வழி வாசல்கள் திறக்கிற மாதமாய் இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் ஒரு அற்புதத்தின் மாதம், ஒரு அதிசய மாதமாய் எனக்கும் உங்களுக்கும் இருக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் விசுவாசத்தோடு நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை ஆம் ஆமேன் என்றும் ஆம் என்றும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே உற்சாகத்தோடு கூட அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரிய பர்வதம் மெழுகு போல் உருகும். நான் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. சொல்லலாமா? ஆமென். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. எஸ் லார்ட். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. சொல்லுங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. எத்தனை பேர் சொல்ல முடியும்?
மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் உண்டு. இன்னொரு வாட்டி ஹல்லேலூயா. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் உண்டு. ஆமென். மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் உண்டு. இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய நாமம் நமக்கு போதும், அவருடைய நாமம் நமக்கு போதும். அவருடைய நாமத்தில் வல்லமை உண்டு, அவருடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அவருடைய நாமத்தில் அதிசயங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. இயேசு என்கிற நாமத்திற்கு அதிசயங்களை செய்யக்கூடிய வல்லமை உண்டு. இயேசு என்கிற நாமத்திற்கு நம்முடைய பிரச்சனைகளை மாற்றக்கூடிய வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய நாமம் அற்புதங்களை நடப்பிக்கும். அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில வல்லமையான காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா. சத்துரு ஒருவேளை தந்திரங்களால, சூழ்ச்சிகளால, இருள்னால நம்மளை மூடி இருக்கலாம், நம்மளை முட்டாளாக்க பார்க்கலாம். இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முட்டாள்கள் தினம் என்று சொல்லி முட்டாளை என்று சத்துரு நம்மளை பார்த்து அழைக்கலாம். இல்ல 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 பிரியமானவர்களே, இல்ல மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஓ ஹல்லேலூயா. This is not a foolish day. Oh hallelujah. This is victory day. Hallelujah. இது ஒரு வெற்றியின் நாள், இது ஒரு வெற்றியின் நாள். இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நமக்கு புதிய துவக்கத்தை கொடுக்க விரும்புகிறார், புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். Oh receive it, receive it. We are receiving Lord. ஆண்டவரே உமது கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து இது உம்முடைய ஆண்டவரே நன்மையை நாங்கள் ரிசீவ் பண்றோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் அற்புதம் நடக்கும், உம்முடைய நாமத்தில் அதிசயம் நடக்கும். ஆண்டவரே அப்பா, எங்களை ரட்சிக்கப்படுவதற்கென்று, நாங்கள் ரட்சிப்பு அடைவதற்கென்று வேறொரு நாம் இந்த உலகத்தில் இல்லை. ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம்? ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம்? ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் தூரம் போக முடியவே முடியாது. ஆண்டவரே அப்பா, நீங்கள் எல்லாம் எங்களால் வாழ முடியாது. டேடி ஆண்டவரே. Oh hallelujah. We can't able to live, Lord. And without you we can't able to do the things, Lord. Not even single things we can't able to do. Hallelujah. ஆண்டவரே எங்களால எதையும் செய்ய முடியாது. ஒரு சின்ன விஷயத்தை கூட ஆண்டவரே எதையும் எங்களால பண்ண முடியாது. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கணும். ஏனென்றால் உம்முடைய நாமம் தான் எங்களுடைய அடைக்கலம், உம்முடைய நாமம் தான் எங்களுக்கு தஞ்சம். ஆண்டவரே தாவீது சொல்லுகிறார், நீரே என் தஞ்சம், கர்த்தரின் தஞ்சமும் என் அடைக்கலமும் என் பலனும் என் கீதமும் ஆனவர். ஆண்டவரே உம்மை விட்டு எங்களால் எங்க ஓட முடியாது. ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தில் வல்லமை உண்டு, உம்முடைய நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, உம்முடைய நாமத்தில் நன்மை உண்டு. ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு நன்மை உண்டாகணும்னா அது உம்மால மாத்திரம்தான் உண்டாகும். ஆண்டவரே இந்த உலக மனிதர்களால் உண்டாகாது, இல்லை எங்களால் உண்டாகாது, எங்களுடைய திறமையினால உண்டாகாது. ஆண்டவரே நாங்கள் ஏதோ நினைச்சு கொண்டு இருக்கிறோம், என்னுடைய புத்திசாலித்தனத்தினால நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் இப்படி இருப்பதற்கு காரணம் என்னுடைய புத்திசாலித்தனம், என்னுடைய பணம், என்னுடைய யோசனை என்று இல்லை இல்லை இல்லை. தேவனே இந்த காலை வேளையில் இந்த புதிய மாதத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எல்லாம் நீங்க தான் டேடி, எல்லாம் நீங்க தான். நீங்க இல்லைனா நாங்கள் என்றோ மண்ணோடு மண்ணாக போய்விட்டு இருப்போம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை மண்ணோடு மண்ணாய் ஆய்விட்டு இருக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே தகப்பனே இந்த காலை வேளையில் ஒரு பதர சந்த ரௌதராதரி கபதுரல அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அப்பா, சில நேரங்களிலே பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள் மத்தியில் நாங்கள் ஊடாய் கடந்து போகும் பொழுது, ஏன் இந்த வாழ்க்கை, இப்படிப்பட்ட பிரச்சனையோடு கூட நான் வாழணுமா, இதை காட்டிலும் நான் மரித்து விடுவது, செத்து போய்விடுவது நலமா இருக்கும் என்று சொல்லி அதை யோசித்து இருக்கிறோம். ஏன் வாய்னால கூட அறிக்கை சொல்லி இருக்கிறோம். இந்த பண கஷ்டம், இந்த மன கஷ்டம், இந்த கொடூரமான ஒரு சூழ்நிலை என்னால வாழ முடியாது, நான் வாழ தகுதியற்றவனாய் ஆகிவிட்டேன் என்று சொல்லி, அப்பா எல்லோராலும் நாங்கள் தள்ளப்பட்டு இருந்தாலும், அந்தகாரமே எங்களுடைய வாழ்க்கையா இருந்தாலும், அப்பா ஆண்டவரே பாதத்துல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும்.
அவர் நாமத்தில் அற்புதம். விசுவாசத்தோடு பாடலாமா? தீமையானாலும் நன்மையாய் மாறும், நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. இயேசு நாமம் எனக்கு போதும். சொல்லுங்க, இயேசு நாமம். வாய்களை திறந்து ஓ ஹல்லேலூயா, ஆமென். இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். பிரியமானவர்களே, அவருடைய நாமம் நமக்கு போதும், அவருடைய நாமம் நமக்கு போதும். அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கொண்டு வரும். ஒருவேளை கேள்விக்குறியோடு கூட வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறீர்களா? அடுத்து என்னடா நான் செய்ய போறேன்? ஒவ்வொரு நாளும் போயிட்டு தான் இருக்கு, வந்துட்டு தான் இருக்கு. ஒரு ரோபோ போல, ஒரு மெஷின் போல நான் ஆயிட்டேன். என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று கலங்குகிறீங்களா? கலங்காதீங்க, திகையாதீங்க. ஆண்டவர் நான் உன்னை விட்டு விலகுகிறதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம். இப்படிப்பட்ட நன்மையான வார்த்தைகளை, இப்படிப்பட்ட அழகான நன்மை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா? அவர் நம்மை நேசிக்கிற தெய்வம். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே அவர் நம்மை நேசிக்கிற தெய்வம். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு காரியம், நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே அவர் நம்மை நேசித்தார். ஆகவே தேவனிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது, ஹல்லேலூயா, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் அவரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஆகவே இந்த வார்த்தைகளை சொல்லி ஆமேன். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. விசுவாசத்தோடு அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் எனக்கு போதும். சொல்லுங்க, அவர் நாமம் எனக்கு ஒரு ரபதுரா சந்தரபா, அவர் நாமம் எனக்கு போதும், அவர் நாமம் எனக்கு போதும், அவர் நாமம் புறபதுரலபா அரிங்கலா சந்தரபதுரலபா. தேவரே, நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் தடையாய் நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் போராட்டம் என்று நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கை இப்படி சூன்யமா இருக்கிறது என்று நினைக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய உம்மால முடியும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் உம்முடைய நாமம் அற்புதம் செய்யும். ஒரு இலாவாஷா லுகிரி கந்தராபதுரலபா. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு கூட தேவரீர் உம்முடைய நாமத்தில் அதிசயம் நடக்கும். உம்முடைய நாமத்தில் என்னுடைய வாழ்க்கை மாறும். ஆண்டவரே, எல்லா இக்கட்டான சூழ்நிலை, எல்லா இடுக்கமான சூழ்நிலை, எல்லா நிந்தைகள், எல்லா போராட்டங்கள் ஓ மறைகர மாதமாய் ஓ ரீவாதாரா சந்தரவா ரீகதரூதர கந்தரலபா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ரிந்தரௌதராத ரீதுரோல கபதரலபா. ஒரு வல்லமையான அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த புதிய மாதத்துல, இந்த புதிய
துவக்கத்தை கர்த்தர் நீர் கொடுக்க வல்லவர். இந்த புதிய மாதத்துல எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எல்லா பேய்களுடைய தந்திரங்கள், எல்லா சத்துருவின் தந்திரங்கள், எல்லா ஆண்டவரை தீமை உண்டாக்குகிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் மறைந்து ஆரோக்கியம் எங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும், எங்களுடைய குடும்பத்திலே உண்டாகும், எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. உன்னுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மையை ஆராதிக்கிறோம், உம்மையை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் அப்படி என்ன அற்புதங்களை நடப்பிக்க போகிற உம்முடைய தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அற்புதம் நடக்க போகிறது, அதிசயம் நடக்க போகிறது. இவ்வளவு நாள் கண்ட துன்பங்கள் இந்த புதிய மாதத்திலே மாற போகிறது. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட பாதத்தில் எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இவ்வளவு நாள் பார்த்த துன்பங்கள், நாங்கள் இவ்வளவு நாள் கண்டு வந்த பாடுகள் இனி இருக்க போகிறது இல்லை, இனி இருக்க போகிறது இல்லை. இதோ புதிய துவக்கத்தை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறீர். புதிய ஆரம்பத்தை எங்களுக்கு நீர் கொடுக்கிறீர். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர். இந்த உலகத்தில் எதுவும் நம்மை ரட்சிக்காது, எதுவும் நம்மை ரட்சிக்காது, யாரும் நம்மளை ரட்சிக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய பணம், நம்முடைய யோசனை எதுவும் ரட்சிக்க முடியாது பிரதர், எதுவும் ரட்சிக்க முடியாது சிஸ்டர். எல்லாம் ஒரு நாள் ஒழிந்து போகும். அவருடைய நாமம், அவருடைய நாமம் மாத்திரமே, அவர் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நடப்பிக்க முடியும். அவர் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். மாறவே மாறாது என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறோம் அல்லவா? இந்த சூழ்நிலை எப்படிடா மாறும் என்று அழுது கொண்டு இருக்கிறோம் அல்லவா? அவர் நாமம் வல்லமையுள்ள நாமம். நாம் பாடி ஆராதித்தபடி அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம். அவருடைய நாமத்தில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், பேய்கள் ஓடும், ஆரோக்கியம் உண்டாகும், சூனியங்கள் எல்லா அந்தகார வல்லமைகள் மறையும் இயேசுவின் நாமத்தினால. இந்த புதிய மாதம் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்தே அந்த ஆசீர்வாதம் நமக்கு துவங்குகிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 1ஆம் தேதியிலிருந்தே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். அவருடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து, அவருடைய சமூகத்தை நாடி அவரை உயர்த்தி அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில், அதிகாலை நேரத்தில் ஹல்லேலூயா, இந்த 3 மாதங்கள் கர்த்தர் கண்ணிமணி போல காப்பாற்றி இந்த புதிய மாதத்தை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம், உமக்கு துதி பலிகளை செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் ஆண்டவரே, நாங்கள் போன மாதம், அதாவது கடைசி மாதம் நாங்கள் கண்டவர்கள் இந்த மாதத்தில் இல்லை ஆண்டவரே. ஆனால் எங்களை நீர் ஜீவனோடு கூட வைத்திருக்கிற உம்முடைய அளவில்லாத அன்பிற்காக நன்றி. ஏன் வைத்திருக்கீங்க ஆண்டவர்? எதற்காக என்ன வைத்திருக்கீங்க தெரியல டாடி. உடைய நாமத்தின் மகிமைக்காக எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஐயா. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு வந்த அழிவு, எத்தனையோ பேருக்கு வந்த நாச மோசம் ஏன் எனக்கு வரல? ஏனென்றால் நீர் எங்களை நேசிக்கிறீர். பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா ஆண்டவர் நம்ம இன்னும் அப்படியே வச்சிருக்கிறாரு? சில நேரம் இதுதான் முடிவு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் உங்களுக்கான ஒரு நன்மையான முடிவை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கான ஒரு நன்மையான முடிவை வைத்திருக்கிறார். ரபதூரலபா. நற்கிரியை துவங்கினவர் முடிவு பரியந்தம் அவர் நடத்துவார், முடிவு பரியந்தம் அவர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை, நடத்திடுவீராமே இனிமேலும் கடைசி வரை, நடத்திடுவீர். நீரே கோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வீர். விசுவாசத்தோடு சொல்லலாம் அவரை பார்த்து. நீரே கோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நீரே கோவாயிரே, நீரே கோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீ
நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. ஓ ரபதுரலபதரலபா, நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர். ஓ ரபதுரல சந்தரபா, இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர். ஆமென். பிரியமானவர்களே, அவருடைய நாமம் யெகோவாயீர் என்று வாசிக்கிறோம். அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுகிற தெய்வம். இதுவரையில் நடத்தினார் அல்லவா, இம்மட்டும் காத்து இனிமேலும் எங்களை காப்பீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் அவர் எங்களுடைய தேவன். அவர் நீர் ஆண்டவரே, நீர் எங்களுடைய தேவன், அவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் நடத்துவார். கலங்காதே மகனே மகளே, ஓ கலங்கி போவாதே, ஒரு மூலையில் உட்கார்ந்து விடாது, எழுந்துரு. ஓ ரிபாலா சந்தர உதராதரி கபதரல, சோர்வில இருந்து விடாது. அந்த சோர்வு தான், அந்த பலவீனம் தான் சத்துருக்கு ஒரு ஆயுதமா பயன்படுது. ஓ அந்த சோர்வின் பள்ளத்தாக்கில நம்ம இருந்து விடக்கூடாது. ரிபாலா ஷகதர, கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் தேற்றுவார், கர்த்தர் பாதைகளை உண்டாக்குவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பார். கலங்காதீங்க. ஓ எழும்புங்க எழும்புங்க எழும்புங்க. இந்த புதிய மாதத்துல கலங்கி ஒரு மூலையில உட்கார்ந்து விடாதீங்க. ஓ ரிபா பாபா பாபா, நீங்க நடத்துவீங்க ஆண்டவரே. இம்மட்டும் காத்தே நேசர், இனிமேல் எங்களை காத்து வழிநடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீர் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நன்றியோடு ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். ஆமென். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். அவர் நடத்துவார். மரண பரியந்தம் நடத்திடுவார், இனியும் நடத்திடுவார். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே மரண பரியந்தம் நடத்திடுவார், இனியும் நடத்திடுவார். ஒரு பாபா நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீரோ ரபதுரல பாபா, இனிமேலும் ஆமே கடைசி வரை நடத்திடுவீர். அல்லேலூயா. நீரே யெகோவா, நீரே விசுவாசத்தோடு என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நீரே யெகோவாயிரே, நீரே யெகோவா, நீரே. We praise you, Master. We worship you, Master. என் எல்லாமே பார்த்து கொள்வீர். You will see, Lord. Hallelujah. நீரே யெகோவா ஷம்மா. We worship you, Master. என் தேவைகள் எல்லாம் சந்திப்பீர். என் எல்லாமே பார்த்து கொண்டு என் கூடவே இருப்பவரே. தகப்பனே, உடைய நாமமே யெகோவா, நீங்க கூட இருப்பவர். எங்களை நடத்துவீங்க ஆண்டவரே. உமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்க. உடைய வார்த்தை எங்களை நடத்தட்டும், உடைய வார்த்தை எங்களை தேற்றட்டும். ஹல்லேலூயா. எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கைக்கு, எங்களுடைய இருளான வாழ்க்கைக்கு, எங்களுடைய அந்தகாரப்பட்டு இருக்கிற எங்களுடைய வாழ்க்கைக்கு உடைய வசனமே வெளிச்சம் தீபமுமாய் இருக்கிறது. இந்த காலை வேளையில உமது கரத்தில் எங்களை தாழ்த்து விடுகிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். உம்முடைய நாமத்திற்கே மகிமை. தகப்பனே, இந்த காலை வேளையில அப்பா ஒரு வசனத்தை ஹல்லேலூயா
இந்த வேளையிலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 59ஆம் அதிகாரத்திற்கு நேராக உங்களுடைய வேத புத்தகங்களை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அந்த 59வது சங்கீதம் அந்த ஃபுட் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா, சவுல் தாவீதை கொல்லுதற்காக ஏவலாட்களை அனுப்பின போது அல்தஷ்கேத் என்னும் வாக்கியத்தில் வாசிக்க அவன் பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். தாவீதை சாவடிக்கணும் சவுல் ஆள் அனுப்புறான். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்தா நம்ம என்ன செய்வோம்? ஓடிடுவோம். கர்த்தரை துதிக்கணும்னு நினைக்க மாட்டோம் இல்லையா? ஆண்டோடைய சமூகத்தில் உட்காரணும்னு நினைக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் தாவீது என்ன பண்றாரு? அவர் பாடி ராகத்தலைவனுக்கு, அதாவது வர்ஷிப் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அதை கடவுளுடைய சமூகத்துல ஆண்டவரை என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, நம்முடைய இக்கட்டு இன்னல்கள் துன்பங்கள் நேரத்துல நாம் இருக்க வேண்டிய ஒரு இடம் என்ன எதுன்னு சொன்னீங்கன்னாக்கா அது தேவனுடைய சமூகம் மாத்திரமே. நம்முடைய பிரச்சனை நேரத்தில் நம்ம வேற எங்கன்னா ஓடினோம்னா நம்முடைய பிரச்சனை தீரவே தீராது. ஆனால் தேவ சமூகத்தில் நாம் அமரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மறைவதை பார்க்க முடியும், அது மாறுவதை பார்க்க முடியும். ஆமென். ஆகவே பிரச்சனை நேரத்தில் நாம் இருக்க வேண்டிய ஒரு இடம் தேவ சமூகம். தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மாறும். இதுல ஒரு வசனம், இந்த 16ஆம் வசனம், நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். ஆமென். தாவீது சொல்றாரு, நான் உம்முடைய வல்லமையை பாடி. நம்ம பாடி ஆராதித்தோம்ல, அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்திற்கு ஒரு வல்லமை உண்டு பிரதர் சிஸ்டர். அந்த நாமத்திற்கு ஒரு அற்புதங்களை செய்யக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. ஆகவேதான் தாவீது சொல்றாரு, உம்முடைய வல்லமை நான் என்ன பண்ணுவேன்? பாடுவேன். அப்புறம் காலையில உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். ஹல்லேலூயா. ஒரு நெருக்கம், அவனை சாகடிக்க வர போறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவருடைய வல்லமையை பாடுவோமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இல்லை ஓடி எங்காவது ஒரு மூலையில் உட்கார்ந்து விடுவோமா? சோர்வில இறங்கி விடுவோமா? சோர்வின் பள்ளத்தாக்கிலே நாம் போய்விடக் கூடாது. நம்ம பலவீனப்படுவோம் என்று சொன்னால் அதுதான் சத்துருக்கு ஒரு ஆயுதமாய் மாறிவிடும். தாவீதை போல, ஆண்டவரே இந்த நெருக்கத்தின் நேரம் தான், ஆனால் நான் உம்முடைய வல்லமையை பாடுவேன் ஆண்டவரே. ஆண்டவரே காலையில உம்முடைய ஆண்டவரே வல்லமையை நான் மகிழ்ச்சியோடு கூட துதிப்பேன். கர்த்தருடைய சமூகத்துல மகிழ்ச்சியா இருங்க. வேதம் சொல்லுகிற, வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, அதாவது அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். ஹல்லேலூயா. அவருக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். நம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். நீர் இவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்திருக்கீங்களே, நன்மை செய்திருக்கீங்களே, நெருக்கம் தான், பிரச்சனை தான், போராட்டம் தான், ஆனா இந்த கிருபை எனக்கு கொடுத்திருக்கீங்களப்பா, உம்மை துதிக்கக்கூடிய கிருபையை கொடுத்திருக்கீங்களா ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்லி பாருங்க. நம்முடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறும். பிரியமானவர்களே, எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் எனக்கு அடைக்கலமும் ஆனீர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தை அண்டிக் கொள்ளுங்கள், தாவீதை போல. ஓ ஹல்லேலூயா. அதனால தான் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் உம்மை போல யாரும் இல்லை. ஒரு மரணம், ஒரு கொல்லுவதற்கு ஆள் அனுப்பிட்டாங்க. சவுல் அவனை போட்டு தள்ளிடுங்கன்னு ஒரு ஆளை அனுப்பிட்டார். அந்த நேரத்தில் கூட ஆண்டவருடைய மகிமையை அவர் பாடுகிறார், அவருடைய கிருபையை மகிழ்ச்சியோடு துதிக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபையை அவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மை செஞ்சிருக்காருல கொஞ்சம் திரும்பி பாருங்க. இந்த 3 மாதம், இந்த 2025ஆம் ஆண்டு, இந்த 3 மாதம் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் அல்லவா? அந்த நன்மையை நம்ம பாடணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே இந்த 3 மாதம் என்னை காப்பாற்றி வச்சிருக்கீங்களப்பா, ஜீவனோடு கூட வச்சிருக்கீங்களே, நன்றி ஆண்டவரே. உடைய வல்லமை நான் பாடுகிறேன், உடைய ஆண்டவரே மகிமையை நான் புகழ்கிறேன், நான் மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன். நீர் தந்த கிருபையை நான் ஆனந்த சத்தத்தோட ஆண்டவரே, நான் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. சூழ்நிலை மறைவதை பார்க்க முடியும், சூழ்நிலைகள் மாறுதலை முடிவதை நீங்க பார்க்க முடியும். நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த கால வேளையில் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே இந்த புதிய மாதத்துல, இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியில உமது கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தான் எங்கள் அடைக்கலம், நீர்தான் எங்கள் தஞ்சம். தாவீது தன் நெருக்கத்தின் நேரத்துல
தன் உயிர் போக போகுது, தன்னை கொல்ல ஆள் அனுப்பிட்டாங்கன்னு நினைக்கும் போது கூட உங்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்து உம்மை துதித்து பாடி உம்மை மகிழ்ந்து, ஆண்டவரே உண்மையிலே மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு அவர் துதிக்கிறாரே. தகப்பனே, எங்களுக்கும் அந்த கிருபையை தாங்க கேட்பீங்களா? ஆண்டவரே, இன்னல் நேரத்துல, இக்கட்டு நேரத்துல, கஷ்ட நேரத்துல, துன்பத்தின் பாதையில உம்முடைய சமூகத்துல அமர்ந்து உட்கார்ந்து உம்மை மகிழ்ச்சியோடு கூட உம்முடைய கிருபையை போற்ற எங்களுக்கு ஒரு கிருபையை தாங்கப்பா. ஹல்லேலூயா. கேளுங்க, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். இந்த புதிய மாதம், இந்த 3 மாதம் கழிந்தது போல இருக்கக்கூடாது பிரதர் சிஸ்டர். ஹல்லேலூயா. அந்த புதிய மாதம் ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். ஒரு புதிய ஆரம்பத்தை, புதிய ஒரு ஃபைனான்சியல் பிரேக் த்ரூவை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்க விரும்புகிறார். அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் நினைத்தால் எதுவும் செய்ய முடியும். ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா நேரத்திலையும் அது நன்மையோ தீமையோ உங்களுடைய பாதத்தில் உட்கார்ந்து உங்களுடைய சமூகத்தில் உட்காருவோம். நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். ஆண்டவரே, வேற எங்கேயும் ஓடி தெரிய மாட்டோம், யாருக்கிட்டையும் கையேந்து நிற்க மாட்டோம். ஆண்டவரே, தகப்பனே, எல்லா நேரத்திலையும் உம்முடைய சமூகத்தை நாடி, உம்முடைய சமூகத்தை தேடி நாங்கள் ஓடி வருவோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை நாங்கள் பாடுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்க ஆண்டவரே கிருபையை மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் துதிப்போம். ஆண்டவரே, உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் எங்களுக்கும், எங்களுடைய பிள்ளைகளுக்கும், எங்க குடும்பங்களுக்கும், எங்க சபை மக்களுக்கும், எங்களுடைய போதகர்களுக்கு குடும்பங்களுக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமான ஒரு மாதமா இருக்கட்டும். ஒரு ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ நடக்கட்டும். ஆண்டவரே, இதுவரையில் இருந்த கடன் பிரச்சனை போராட்டங்கள் இந்த புதிய மாதத்தில் இருக்கக்கூடாது ஐயா. எல்லா கடன்களை மாற்றுங்க, எல்லா வறுமையை மாற்றுங்க, எல்லா இல்லாமையை மாற்றுங்க. ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஓ ரீதாராலா சந்த ரௌதராலாபா. ஆண்டவரே, குடும்பத்தின் அப்ப தண்ணீர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. குறைவுகள் எல்லாம் மறைந்து போகட்டும், சத்துருவின் கிரியை எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, போக்கிலும் மரத்திலும் எல்லா நேரங்களிலேயும் எங்களை கிருபையாய் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. உமக்காய் காரியங்களை எழும்பி செய்கிற மாதமாய் இருக்கட்டும். இந்த மாதத்தில் இருக்கிறதன் எல்லா ஊழியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, எல்லா குடும்பத்தின் நற்காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகள் கிடைக்கட்டும், ஆசீர்வாதமான வேலைகள் கிடைக்கட்டும், படிப்புக்கேற்ற வேலைகள் கிடைக்கட்டும். ஆண்டவரே, ராபாதூரலா சந்தராபாதரலா. திருமண காரியங்கள் கைக்குடி வரட்டும். ஆண்டவரே, வயதாகியும் இன்னும் திருமண காரியம் உண்டாக ஆண்டவரே கைக்குடி வரவில்லை என்று கலங்குகிற ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்ற துணையை கர்த்தர் தந்துரள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மால செய்ய முடியும். ஆண்டவரே, காரிய சித்தி உண்டாகட்டும். காரிய சித்தியோ கர்த்தரால் உண்டாகும் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. உம்மாலே ஒரு காரிய சித்தி உண்டாகட்டும். ஆண்டவரே, எல்லா வியாதிகள் மறையட்டும், குடும்பத்தில் இருக்கிற பலவீனங்கள் மறையட்டும். ஆண்டவரே அப்பா, கடன் தொல்லைகள் மறையட்டும். ராபா தூரா லாபா தூரா லாபா. எதற்கெல்லாம் பாரத்தோடு கூட இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜெபிக்கிறார்களோ தகப்பனே, ஓ ரிபாலா சந்தரோ உதரா லாபா, உம்முடைய நாமத்தினால நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவைகளை, அவருடைய தேவைகளை ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். சகலவற்றையும் உடைய பொற்பாதங்களுக்குள்ளாக தாழ்த்துகிறோம். மீண்டுமாய் ஆண்டவரே, உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கனமகிமையாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து தேவ சமூகத்திலே அமர்ந்து அவரை துதியுங்கள், அவருடைய வல்லமையை பாடுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். காட் பிளஸ் யூ.